இன்னைக்கு பதிவில் விவிட் ஐடி அப்படிங்கிற இன்ஸ்டன்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோ ரெடி பண்ணுற ஆப்பை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, திடீர்னு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படுது, இல்லை உங்கள் ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படுது. அதுக்காக நீங்கள் போய்ட்டு பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஸ்டுடியோ தேடிட்டு அலையிற மாதிரி இருக்கும். இல்லைன்னு சொன்னிங்கன்னா அங்கே போய் உட்காந்து ஒரு ½ அன் ஹவர் இல்லை 1 ஹவர் அட்லீஸ்ட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தேவையானப்போ நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 2 மினிட்ஸில் நம்மள்ட்ட இருக்கிற ஃபோட்டோ வச்சோ இல்லை நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நம்மளே செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதுலேருந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இன்ஸ்டண்ட்டாக எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த ஆப் பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக்கர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் விவிட் ஐடி VIVID ஐடி அப்படின்னு போட்டிங்கனாவே இந்த மாதிரி ஒரு கோட் போட்ட சிம்பிள் மாதிரி வரும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஓப்பன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதில் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தா காமன் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வரும். இப்போ இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ அண்ட் ட்ரையல் ஒர்க்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நார்மலாக பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்குது, ஃப்ரீயும் இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு 7 days ஃப்ரீ ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கார்டு நம்பர் அதெல்லாம் கேட்கும், அதை கொடுத்து பண்ணலாம். இது நம்ம தற்சமயத்துக்கு வந்து இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ காமன் சைஸ் அண்ட் ப்ரோ ஆப்ஷன் டீட்டெயில் வருது. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் அதை இன்ட்டு மார்க் கொடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன காமன் சைஸ் அப்படின்னா இந்தியா பாஸ்போர்ட் சைஸு அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்குது. அப்புறம் யூனிவர்சல் சைஸ், அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே உள்ள தேவையான அந்த சைஸ் என்னென்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்ட்டு, பேக்ரவுண்ட் ஒயிட் இல்லை ப்ளூ அந்த மாதிரியான ஆப்ஷனு. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நம்ம கேலரியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை அப்படியே ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ எடுத்தோன்னா இப்படி தான் வந்து யூஸ் ரீடேக் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம யூஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து செலக்ட் பண்ணால் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கேலரியில் இருக்கிறது ஒரு பாஸ்போர்ட்டாக வந்து செலக்ட் ஆகிடுச்சு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக. ஸோ இப்போ இதில் வந்து இப்போ நமக்கு இந்தியன் ஸ்டைல் அப்படின்றதுனால இந்தியன் பாஸ்போர்ட் அப்படிங்கிறத ஒரு யூனிக் பாஸ்போர்ட் அந்த ஆப்ஷன் இந்த நடுவில் இருக்கிறத சாம்பிளுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலர் மாற்றணும் அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய கலர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு போய்ட்டு இந்த கலர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போய்ட்டு நம்ம வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் ப்ளூ மாற்றிக்கலாம், இந்த ப்ளூ மாற்றிக்கலாம், இல்லை க்ரே மாற்றிக்கலாம். எது ரிக்குயர்மெண்ட்டோ சில அப்ளிகேஷன்ஸில் வந்து ப்ளூ வேணும்பாங்க, சில அப்ளிகேஷன்ஸில் ஒயிட் கலர் இருக்கணும்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இது தேவையாக மாற்றிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்தியன் சைஸில் வந்து ஒயிட்டு தான் கேட்பாங்க. ஸோ அதை மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கீழே க்ளோத்திங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது க்ளோத்திங்கில் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஏற்கனவே இந்த கோட்டு இல்லை, இப்போ நார்மலாக வந்து ட்ரெஸ் இருக்குது, நார்மல் ஷர்ட் போட்டிருக்கோம், இப்போ கோட்டு போட்டு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ளோத்திங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதில் இருக்குது. ஸோ டை அண்ட் கோட்டோட ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஜஸ்ட்டு இப்படி செலக்ட் பண்ணுறேன். இப்போ ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், அதில் வந்து அப்படியே கோட் போட்ட மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. ஸோ இதுவே வந்து விமென்ஸ் அப்படின்னா அந்த விமென்ஸுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இப்போ மென்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கிற மாதிரி. ஸோ அடுத்தது விமென்ஸுக்கும் ஆப்ஷன் இருக்குது, சில்ட்ரன்ஸுக்குமே இருக்குது. ஸோ இப்போது அதே மாதிரி விமென்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கோட் அந்த ட்ரெஸ்ஸஸ் என்ன இருக்கோ எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அது தேவையானதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு விமன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், பெண்கள் வந்து எடுத்துக்கலாம். அதை கேன்சல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில்ட்ரன்ஸுக்குமே இருக்குது. நான் சொன்ன பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸுக்குமே வந்து ட்ரெஸ் வந்து சில்ட்ரன் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோனா இது வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ மேலே சேவ் அப்படின்னு கொடுப்போம். சேவ் அப்படின்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு காமிக்கிறேன். இப்போ சேவில் 2 ஆப்ஷன் கேட்கும். நோ ஆட்ஸு ப்ரோ வாங்கிக்கோங்க, இல்லை டவுன்லோட் வித் ஆட். டவுன்லோட் வித் ஆட்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை, அந்த பாஸ்போர்ட் ஃபோட்டோவை. அதில் வந்து என்னென்னா ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். அது என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலாம். ஒரு 5 செகண்ட்ஸ் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆகிடும். நான் ஓகே கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் வரும். Become a courier. Register with Borzo.
and join our vibrant Borzo crew. Borzo, register to start making money today. அதான் அந்த 30 செகண்ட்ஸ் ஆட் பார்த்த உடனேயுமே வந்து ரிவார்ட்ஸ் கிராண்டட் அப்படின்னு வருது. அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக் வந்து மொபைல்லே டவுன்லோட் ஆகிடும். அதை வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் எல்லாருக்கும் யாருக்கு அனுப்பினாலும் அனுப்பிக்கலாம். தேவையானது கேலரியில் சேவ் ஆகிடும். இதான் வந்து ஒரு விஷயம். இந்த கீழே இருக்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ஃபோட்டோ வந்து நம்ம ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோமோ அந்த ஆப்ஷன் வந்து அதில் சேவ் ஆகிடும். அதே மாதிரி இங்கே ஹோம் செக்ஷன் போவோம். ஹோம் செக்ஷன் போனால் இந்த மாதிரி என்னென்ன பாஸ்போர்ட் சைஸ் என்னென்ன கண்ட்ரிக்கு தேவையோ பாஸ்போர்ட் வீசா அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் இன்னொன்று முக்கியமானது வந்து இது வந்து சிங்கிள் சைஸு. இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து சிங்கிள் சைஸ் இது. இதில் நம்மளுக்கு வந்து இண்டிவிஜுவல் சிங்கிள் ஃபோட்டோ இல்லாமல் ஒரு 4 ஃபோட்டோ வேணும் 6 ஃபோட்டோ வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த கீழே உள்ள ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். அதை ஃபோட்டோ ஸ்டுடியோஸ் கொடுத்து நம்ம அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இப்போ இந்த மேலே இருக்கிற அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து என்ன அப்படின்னா கீழே வந்துட்டு ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸு லைக் ரேட் அந்த ரேட்டிங் கொடுக்குறது இருக்குது. ரீஸ்டோர் பர்ச்சேஸ் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணி தான் ரீஸ்டோர் இருக்கும். ஸோ ப்ரோ ஆப்ஷனில் என்னென்ன ப்ரைஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 5 days 7 days வந்து 5 days வந்து நீங்கள் இப்போ ஒரு வேளை ட்ரையல் எடுக்கிறீங்க அப்படின்னா 5 days அலர்ட் வரும். 2 days வந்து பேமெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. இது இயர்லி வந்து 950 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 950 இயர்லி கலெக்ஷன் ஆகும். அப்படி இல்லை எனக்கு வேணால் ஃப்ரீயாகவே பார்க்கணும் அப்படின்னாலும் ஃப்ரீயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஆல் பிளான்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஆல் பிளான் செலக்ட் பண்ணோன்னா விவிட் ப்ரோ அதாவது இது 950 ரூபா ஒரு வாரத்துக்கு வந்து 17 ரூபா 59 பைசான்னு வருது. இப்போ இதே வீக்லி அப்படின்னா 95 ருபீஸ். ஒரு வாரம் மட்டும் 95 ருபீஸ்க்கு எடுத்துகிட்டு பார்த்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம்னாலும் பண்ணிக்கலாம். பட் நான் சொல்கிறது என்னென்னா மோஸ்ட்லி வந்து இது ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கிறதுனால ஃப்ரீயாகவே எடுத்து பார்த்துட்டு தேவையானப்போ அதை அப்படியே டெலீட் பண்ணிக்கலாம்.